ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் ஃபேஸில் ஒரு விதமான ஏதோ ஒரு பதட்டம் தெரியுது. என்ன எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சே அப்படின்றதுக்காகவா? பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் எல்லாம் போர் வீரர்கள் மாதிரி. இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்துக்கலாம். ஸோ கவலையே படாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை மட்டும் நீங்கள் நல்லபடியாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாமான தமிழ் எக்ஸாமை நீங்கள் நல்லபடியாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுவீங்க. இந்த வருஷம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மார்க்கை உங்களை அச்சீவ் பண்ணாமல் நான் விடுறதா இல்லை. நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் வந்து என்னால் எழுப்ப முடியாது. ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட நான் செஞ்சிருவேன். ஸோ தயவு செஞ்சு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேனோ எல்லாத்தையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் இந்த எக்ஸாம் டைமில் ஒரு 25 நாள், சரியா, பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்களில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லபடியாக பாஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஹையர் கிளாஸில் போகக்கூடியது, அடுத்து காலேஜில் போகக்கூடியது, எல்லாத்துலேயுமே நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு பேசிக் ஸ்டெப். ஸோ முதல் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக எழுதிட்டீங்கன்னா அதுக்கான ஒரு உங்களுக்குள்ளே ஒரு விதமான மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் நல்லபடியாக எழுதலாம். சரியா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எப்போவுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்டடி டேஸ், அந்த ஹாலிடேஸில் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நம்ம கொடுக்கக்கூடியது வழக்கம். ஸோ அதே போல் இந்த வருஷமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாமான தமிழில் ஃபஸ்ட்டு 3 நாள் 28, 1, 2 இந்த 3 நாளில் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் படிக்க வேணாம், உங்களுடைய டீச்சர்ஸ்க்காக நீங்கள் படிக்க வேணாம். நீ ஒன்றைய நினச்சினா உனக்கு படிக்கவே தோணாது. தயவு செஞ்சு உனக்காக கஷ்டப்படக்கூடிய உன்னுடைய பேரண்ட்ஸை மட்டும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அவங்களுடைய ஃபேஸை உன்னுடைய நினைவில் கொண்டுட்டு வா. அவங்க 2 பேருடைய முகத்தையும் உன்னுடைய நினைப்பில் கொண்டுட்டு வா. நமக்காக எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் உண்மையாக கஷ்டப்படக்கூடிய 2 ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா அவங்க நம்மளுடைய அம்மா அப்பா தான், நம்மளை பெற்றவங்க. அவங்கள ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஆட்டோமேட்டிக்காக நீ உன்னுடைய லைஃப்பில் நீ வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவ. நீ உனக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவ. நீ உன்னோட அம்மா அப்பாவை நினைச்சினா உனக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவ ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நீ ஒரு நல்ல காரியத்தை நீ செய்ய போறியா அவங்கள உன்னுடைய மைண்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணு. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் தன்னுடைய குழந்தைங்களுக்காக உழைக்கக்கூடிய 2 உண்மையான முக்கிய ஜீவன்கள். சரியா? சரி, ஓகே. இதுக்கு மேலேயும் நான் வந்து அட்வைஸ் பண்ண விரும்பலை, கிரிஞ்சாக இருக்குன்னு கூட சில பேர் வந்து நினைக்கலாம். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 3 நாட்கள், முக்கியமான இந்த 3 நாட்களை தமிழ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இந்த 3 நாள் என்னென்ன? 28/2/2025 வெள்ளிக்கிழமை, 1/3/2025 சனிக்கிழமை, 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. உங்களுடைய எக்ஸாம் 3/3/2025 திங்கக்கிழமை எக்ஸாம் நடக்குது. சரியா? சரி, ஓகே. இப்போ முதல் நாள் 28ஆம் தேதி நம்ம என்ன படிக்கணும்? டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 செஷனாக பிரித்து கொடுத்துருப்பேன். காலையில் 5:30 to 7:30, அப்புறம் 9 to 12:30, மதியம் 1:30 to 4:30, ஈவினிங் 5:30 to 8:30, நைட்டு 9 to 10:30. இந்த மாதிரி டைம் பிரிச்சுக்குங்க. சரியா? இப்போ முதல் நாள் 5:30 to 7:30 நீங்கள் படிக்க வேண்டியது இயல் 1, 2, 3, 4 இருக்கக்கூடிய மனப்பாட பாடல். மெமரி போயம் இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு செய்யுள் இருக்கக்கூடிய அந்த மெமரி போயமை நீங்கள் இந்த 2 ஹவர்ஸில் 4 இயல் இருக்கக்கூடியதை படிக்கணும். அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் பிரேக். கண்டினியூஸாக படிக்காத. சரியா? கண்டினியூஸாக ஒரு சின்ன பிரேக் கூட எடுக்காமல் படிச்சீங்கன்னா அது வந்து நமக்கு உடம்புக்கும் அஃபெக்ட் ஆகும், நம்ம மெமரி பவரும் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கண்டினியூஸாக படிக்க வேணாம். 9 to 12 டைமில் இயல் 1, 2, 5 நெடுவினாக்கள் படிக்கணும். சரியா?
அடுத்து மதியம் 1 to 4:30 இந்த டைம்ல இயல் 1, 2, 3, 4னுடைய சிறுவினாக்கள் படிக்கிறோம். அப்புறம் 5:30 to 8:30 டைம்ல இயல் 1 to 4ல இருக்கக்கூடிய குறுவினாக்கள் படிக்கிறோம். நைட்டு 9 to 10:30 இந்த டைம்ல எல்லா இயலையும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, கலைச்சொற்கள் படிக்கிறோம். சரியா? இதுதான் நீங்க முதல் நாள்ல படிக்க வேண்டிய போர்ஷன். அடுத்து 1ஆம் தேதி, சரியா? 1/3/2021 சனிக்கிழமை டே 2 இது டே 1. டே 2ல படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30 to 7:30ல இயல் 5, 6, 7, 8னுடைய மனப்பாட பாடல்கள். சரியா? அடுத்து 9 to 12:30ல இயல் 3, 6னுடைய நெடுவினாக்கள். ஏன் அப்படின்னா 3 இயல் 3லையும் 6லையும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு திருக்குறளும் இருக்கும். அப்ப அதனுடைய நெடுவினாவும் நம்ம சேர்த்து படிக்கணும். அதனால இந்த 2 இயலுடைய நெடுவினாக்கள் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து 1:30 to 4:30 இந்த டைம்ல இயல் 5 to 8னுடைய சிறுவினாக்கள் படிக்கணும். சரியா? அடுத்து ஈவினிங் 5:30 to 8:30ல இயல் 5 to 8னுடைய குறுவினாக்கள் படிக்கிறோம். அப்புறம் நைட்டு 9 to 10:30ல பகுபத உறுப்பிலக்கணமும் புணர்ச்சி விதியும் பார்த்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து 3ஆவது நாள் டே 3 சண்டே அன்னைக்குன்னு மார்னிங் 5:30 to 7:30ல இயல் 1 to 4ல இருக்கக்கூடிய மொழிப்பயிற்சி பகுதிகள். முதல் 4 இயல்ல உள்ள மொழிப்பயிற்சி. அப்புறம் 9 to 12 டைம்ல இயல் 4, 7, 8னுடைய நெடுவினாக்கள் படிச்சிட்டோம்னா அப்புறம் மதியம் 1:30 to 4:30ல இயல் 5 to 8னுடைய மொழிப்பயிற்சி பகுதிகளை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். இதோட உங்களுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் படிக்க வேண்டியது. கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும். படிச்சா மட்டும் போதாது, மறுபடியும் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். அதுக்கான டைம் தான் இந்த டைம். ஈவினிங் 5:30 to 8:30, நைட்டு 9 to 10:30, மறுநாள் காலையில மறுபடியும் 4 to 8. 8 மணிக்கு நீங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். அதனால இந்த டைம்ல ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மாணவர்களை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு அதை உங்களுடைய மனசுல வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவோட நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரணும். நீங்க சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிலோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க நினைக்கக்கூடிய மார்க்கை அச்சீவ் பண்ணணும்னா உங்களுக்குள்ள அந்த வெறி வரணும். உங்களுக்குள்ள அந்த வெறி வந்தா மட்டும்தான் உங்களால ஒரு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு சாதாரண ஆளாவே இருக்கணுமா, இல்லை நீங்க ஒரு போர் வீரனா மாறணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.